நான் ஆல்ரெடி பப்பாயாவை வந்து சீட்லாம் எடுத்துட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பப்பாயாவை நல்லா ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் சைஸாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் கிரைண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாயா பீசஸை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். மிக்ஸிலே நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணுங்கள். பியூரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி. ஈஸியாக சிம்பிளாக ஒரு பப்பாயா பியூரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் நேச்சுரல் கலர் அண்ட் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால வேறு எந்த ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பப்பாயாவில் நேச்சுரல் ஃபைபர் இருக்கிறதுனால பேபிக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ கான்ஸ்டிபேஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். பப்பாயா பியூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பேபியோட பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த பப்பாயா பியூரியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க. இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால சம்மர் டைமில் பேபியோட பாடி கூலுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து பேபியோட இம்யூனிட்டி சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங்காக ஆக்க உதவி பண்ணுது. பப்பாயாவில் விட்டமின் ஏ அண்ட் சி, பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனால பேபியோட ஐ ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்கின் சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான பேபி ரெசிபி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.